In between, meanwhile, Japan storm South East Asia one by one வந்து defeat பண்ணிட்டே வராங்க ஜப்பான். சரிங்களா? So the year 1941 was bad for Allied forces. சரிங்களா? Allied forces வந்து கிட்டத்தட்ட ஜப்பான், ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பேட் சுச்சுவேஷனாக தான் இருக்கு. சரிங்களா? பிரான்ஸ், போலாந்து, பெல்ஜியம், நார்வே, போலாந்து இது எல்லாமே ஜெர்மன் கிட்ட வந்துட்டு ஃபால் ஆயிடும். அண்ட் கிரேட் பிரிட்டன் வாஸ் ஃபேசிங் டிஸ்ட்ரக்ஷன். அதுவுமே இவங்களுமே வந்து டிஃபீட் ஆன சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப் ஃபார் மோர் சிக்னிஃபிகன்ஸ் டு இந்தியா வாஸ் ஜப்பான்ஸ் மார்ச் இன்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கிட்டத்தட்ட அடுத்து ஜப்பான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணக்கூடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்கு. சரியா? ஸோ திஸ் வாஸ் ஹேப்பனிங் அலாங் சைட் தி அட்டாக் ஆன் பியர்ல் ஹார்பர் ஆல்சோ. யூஎஸ்ல இருக்க பியர்ல் ஹார்பருமே வந்து ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணிடும். சரிங்களா? ஸோ வேர் ஜாப்பனீஸ் war plans bombed the American port on December 7, 1941. ஸோ அப்போ ஒரு குட்டி நாடு தான் ஜப்பான். ஸோ அந்த ஜப்பானே வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரிஸை வந்து டிஃபீட் பண்ணும்போது ஸோ ஒய் நாட் இந்தியாவால் ஏன் வந்து பிரிட்டனை வந்து வெளியேற்ற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இந்திய மக்களிடையே லீடர்ஸ் கிட்டே வந்து இன்னும் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ த யூஎஸ் பிரசிடென்ட் FD Roosevelt and Chinese President Chiang Kai-shek were concerned with the halting Japan on its march. சரிங்களா? ஸோ அதோட வேகத்தை வந்து குறைக்கணும், நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து ஈடுபடுறாங்க. சரியா? பை த எண்ட் ஆஃப் 1941 the Japanese forces had stormed through them. ஸோ இன்னும் எதெல்லாம் ஆக்குபை பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், இந்தோசீனா, கிட்டத்தட்ட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவெல்லாம். ஸோ இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் பர்மா were waiting to knock at India's door in the நார்த் ஈஸ்ட். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணிட்டு ஃபைனலா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்டை வந்து இதையும் வந்து நாக் பண்ண வைக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த ஸ்டெப்ஸ்ல வராங்க. ஸோ த வே ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் fell rise to concern to Britain and the Indian National Congress. கிட்டத்தட்ட பிரிட்டன் என்ன பண்ணும், ஜப்பான் கிட்ட தோத்து போயிடும். சரியா? the British forces ran without offering any resistance. எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம அந்த ஏரியால இருக்கிற பிரிட்டன் வந்து வெளில போயிடும். சரிங்களா? ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆஃப் தி பிரிட்டன் இந்தியன் ஆர்மி வேர் லெஃப்ட் டு தி மர்சி ஆஃப் தி ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இருக்கிற இந்த இந்தியன் இருக்காங்களா, இந்த இந்தியன் ஆர்மி, ஸோ தென் இட் வாஸ் ஃப்ரம் அமாங் தெம் தட் what would later to become the Indian National Army. சரி, இவங்களை வச்சுதான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது அங்க ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்தா இந்தியன் ஆர்மி. சரிங்களா? ஸோ ஜப்பான் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணதுனால பிரிட்டிஷ் அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ஆர்மிஸ் எல்லாமே அங்கே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ சர்ச்சில் வாஸ் worried that Calcutta and Madras might fall in Japanese handsல வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிலுக்கு வந்து இன்னும் பயம் வர ஆரம்பிக்குது. சரியா? சிமிலர் தாட்ஸ் ran in the minds of the leaders of the Congress too. சரியா? இதே ஒரு நிலைமை தான், இதே ஒரு தாட்ஸ் தான் வந்து லீடர்ஸ் கிட்டே வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் they too were desperate to seek an honorable way out to offer cooperation with in the war efforts. So it was in the situation that the Congress Working Committee in December 1941 என்ன பண்றாங்க, pass a resolution என்ன சொல்றாங்க, offering cooperation with the war effort in condition that the Britain, ஸோ நாங்கள் உங்களுக்கு வார் சப்போர்ட் பண்றோம், ஆனால் அது பதில் நீங்க என்ன பண்ணணும், ப்ராமிஸ் இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியா ஆஃப்டர் த வார், வாருக்கு அப்புறம் நீங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வேர்ல்டு வார்ல சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்றாங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பவர் டு இந்தியன்ஸ் என்ன சப்ஸ்டான்ஷியல் சென்சஸ் ஆஃப் இமீடியட்லி, அப்புறம் பவர்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்தியா கொடுத்துடணும், எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும், அப்படி இருந்தால் மட்டும் தான் நாங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்றாங்க. சரிங்களா?